வணக்கம் நண்பா நண்பிகள். நான் உங்கள் நண்பன் ராக்கி விஜய். இன்னைக்கு பிறந்தநாள் யாரை கொண்டாடுறீங்களோ இனிய பிறந்த வாழ்த்துக்கள். சுவால் நண்பா நண்பிகள் பெருகள் தேவர்களே. ஃபைனலி காய்ஸ், டெட்புல் அண்ட் உல்வரின் படத்தை பார்த்தாச்சு. படம் மட்டும் வேற தாறு மாறு தக்காளி சோறுன்றது மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக இது ஏ சர்டிஃபிகேட்டாக கொடுத்ததுல தப்பு இல்லை. ரத்தம் தெறிக்க 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 விட்டுக்கிறாங்க. அந்த ஃபஸ்ட்டு சீன்லேயே இப்படி பண்ணுவார் பாருங்க அந்த இன்ட்ரோ. டெட்புல் அண்ணா நீ வேற லெவல்னா படத்தில் அந்த டிவிஏ என்ற ஒரு அந்த லோக்கி சீசனை வச்சு வேற லெவலில் பங்கம் பண்ணியான் கெவின் ப்ரீக் வந்து வேற லெவல் டைரக்டரு. அந்த லெவலில் மாஸ் பங்கம் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி நம்ம ஆர்டிஜே வந்து கூட்டின்னு வந்துட்டாங்க எம்சிக்குள்ள டாக்டர் டூம்ஸா. இதில் வந்து இந்த படம் வந்து அப்படியே கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆனாலும் ஆனால் படம் மட்டும் தார் மாதிரி தக்காளி சோறு தான் இருக்கும். ஆனஸ்ட் ரிவ்யூ ரியாக்ஷன் வாங்க போயிடலாம், ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு ஸ்பாய்லர் அலாட். படத்தை தயவு செஞ்சு பார்க்கலாம், வந்து பார்க்காதீங்க, என் ரிவ்யூவை பார்க்காதீங்க. ஸ்பாய்லர் அலாட். நம்ம ஐயோ ஏன் சொல்கிறேங்க, கேப்டன் அமெரிக்கான்ற ஒரு இன்ட்ரோ காட்டுவாங்க பாருங்க. அது பார்த்தா ஃபென்டாஸ்டிக்கில் வந்து அவர் வந்து அந்த ஃபயர் கேரக்டராக பண்ணியிருப்பாரு. அந்த கேரக்டரில் வந்து டிவி வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. தரமாக நல்லா கிறிஸ்டீவனை நீட்டாக காட்டுறாங்களே, கிறிஸ்டீவனுக்கு நல்லா காட்டுறாங்களேன்னு சந்தோஷப்பட்டேன். அந்த கேப்டன் அமெரிக்கா இது ஒரு கேரக்டருக்கான கிறிஸ்டீவன். ஆனால் இது வந்து அந்த ஃபென்டாஸ்டிக்லன்றது அதில் வந்து அந்த கேரக்டர் வந்து ஒரு மாதிரி லூஸ் ட்ராக் ஒரு மாதிரி இது பண்ணுவோம். அதே மாதிரி தான் அது அந்த கேரக்டர் தான் இது கேப்டன் அமெரிக்காவை காட்டல ப்ரூவ் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ அந்த கேரக்டர் 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் பண்ணவங்க பட்டுன்னு சாவச்சோம். அது எப்படின்னா புசுக்குன்னு இப்படி ஒன்று பண்ணுவாங்க பாருங்கள், சாப்பிடுவாங்க. ரொம்ப ஸ்பாய்லர் பண்ணிட்டேன். ஓகே, படத்துக்குள்ளே போயிடலாம். படம் என்னென்னா, டிவி ஏஜென்ட் வந்து நம்ம டெட்புல் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு உன் உலகம் அழிய போது அதை நீ காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு மேனிப்புலேட் பண்ணுறாங்க. ஆனால் அவர் வந்து அது உண்மையாக உள்ளே போயிட்டு நம்ம லோகன் உல்வரினை வந்து வேறு யார்த்து 819 அது இதுன்னெல்லாம் சொல்லிட்டு பண்ணுறாங்க. கடைசியில் வந்து பிடிச்சி அவர் உலகத்தை காப்பாற்றுறாரு. உல்வரின் வந்து அந்த வேறு இடத்துல வர உல்வரின் வந்து ரொம்ப கெட்டவராக இருப்பார். அவர் வந்து லாயக்கில் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவர் வந்து என்ன நான் ப்ரூவ் பண்ணிக்கணும், நான் ஒரு நல்லவன் சொல்லிட்டு நானும் ஒரு எக்ஸ்மேன் தான் சொல்லிட்டு அவர் பண்ணுவார். இவர் வந்து நானும் ஒரு ஆள் தான், நான் ப்ரூவ் பண்ணணும், ஜனல் நான் நல்லது பண்ணுவேன்னு என்னையும் எல்லாரும் மதிக்கணும்னு சொல்லிட்டு அவரும் போராடுவார். கடைசியில் வந்து நினச்ச மாதிரி பண்ணுவாங்கன்னா அந்த தரமான கிளைமேக்ஸ் சம்பந்தம் எல்லா வேரியண்டான டெட்புல்லும் வரும். ஆனால் அதில் வந்து டெட்புல்லோட ஒரிஜினல் ஃபேஸ் கட்டுவாங்க. அவர் அநியாயமாக இந்த டெட்புல்லே ப்ரெசன்ட் டெட்புல்லு. ஐயோ ஃபன்னுன்னா ஃபன். ஆனால் கெட்ட வார்த்தை, செம்ம கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க. காமெடியாகவும் இருக்குது, கெட்ட வார்த்தை மட்டும் தெறிக்க விடுறாங்க. ஐயோ படம் வாங்கும்போது தேட்டர்ல ஏன்னு சொல்றீங்க. அவ்வளோ பண்ணு, அவ்வளோ ரத்தம் தெரிய என்னென்னப்பா. அந்த லேடி டெட்புல் ஐயோ தரம். அந்த டாக் டெட்புல் அது ஒரு தரம். செம்மையா இருந்துச்சு. கடைசியில் அந்த லோக்கி சீசனில் அந்த லேடி கெட்டப்பில் ஒருத்தரும் லேடி வரும். இல்லை அவங்க பேரெல்லாம் மகன் கேரக்டர் அவ்வளோலாம் தெரியாது. ஆனால் படம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் போய் படத்தை பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ வந்து எம்சியூக்குள்ளே வந்து அதான் டெட்புல் உல்வரின் உள்ளே வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் இந்த அவெஞ்சர் சீரிஸில் அப்படியே இழுத்துன்னு போயிட்டு இதை கண்டிப்பாக எல்லா அவெஞ்சர் சீரிஸும் நல்லா வந்து டாக்டர் டூம்ஸ் 2026 அவெஞ்சர் வந்து செம்மையாக இருக்கணும்னு கேட்குறேன். ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா கொஞ்சம் லேக் இருக்குது படத்தில். நான் லேகே இல்லை நல்லா பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். படம் மட்டும் தரமாக இருக்குது, கொஞ்சம் லேக் இருக்குது. ஆனால் அந்த கிளைமேக்ஸ் சீனில் வந்து 2 பேர் இப்படிக்கா டெட்புல் இப்படிக்கா உல்வரின் 2 கை பிடிச்சோம். உல்வரின் 6 பேக் அப்படியே அவர் போட்டு அந்த சூட்டு கிளியும் பாருங்கள் வேற மாதிரி தான் சொல்லுங்க. இந்த படத்தை நான் என்னத்தான் ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் புரியாது. தயவு செஞ்சு போய் படத்தை தேட்டரில் போய் பாருங்க. அப்போ உங்களுக்கு நீட்டாக புரியும். ஆனால் படத்தில் போய் பாருங்கன்னு சொல்கிறது யார் சொல்கிறேன்னா, எப்பவுமே எம்சியூ ஃபேனு டிசி ஃபேன் ஆகிறவங்களுக்கு ஓகே புரிஞ்சிடும். நடுவில் நான் இப்போ மட்டும் டெட்புல் போய் பார்க்குறேன்னா புரியாது. அதுக்கு லோக்கி சீசன் பார்க்கணும். லோக்கி சீசன் 1 சீசன் 2 பார்த்தா தான் இந்த டெட்புல் புரியும். டெட்புல் 2 பார்க்கலன்னா கூட டெட்புல் 3 போனால் கூட ஒரு அளவுக்குன்னா புரியுற மாதிரி இருக்கும். ஆனால் எதுவுமே நாலேஜ் இல்லாமல் நம்ம டெட்புல் படம் பார்க்குறேன்னா வாஷ் அவுட். டெட்புல் சீரிஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கணும், உல்வரின் சீரிஸும் பார்த்துருக்கணும், இப்படிக்கா அவெஞ்சர்ஸ் சீரிஸ் பார்த்துருக்கணும், அப்புறம் லோக்கி சீசன் பார்த்து இதெல்லாம் கலந்து பார்த்தா தான் என்ன சொல்ல வராங்க படத்துலன்றது கான்சன்ட்ரேஷன் புரியும். ஸோ தயவு செஞ்சு படம் பார்க்குறவங்க லோக்கி சீசனு, உல்வரின் சீசனு, டெட்புல் சீசன், அதை டெட்புல் 1, 2 அதெல்லாம் பார்த்துட்டு போனீங்கன்னா தான் உங்களுக்கு கதை என்ன எக்ஸாக்டாக எப்படி நடக்குதுன்னு தெரியும். இது வந்து நேற்று எங்கள் அண்ணா ஃபோன் பண்ணி ஏதோ கேட்டிருந்தார். அவரு கூட நான் அதை சொன்னேன், நீ டெட்புல் உல்வரின் போய் பார்க்கணுன்னா அதுக்கு நீ ஃபஸ்ட்டு லோக்கி சீசன் போய் பார்க்கணும். லோக்கி சீசன் 1 சீசன் 2 பார்த்துட்டு அதை பார்த்தினா தான் உனக்கு டெட்புல் 1 டெட்புல் 2 ஓகே நீ பார்த்தா ஓகே, அப்புறமா உனக்கு கண்டினியூட்டி தெரியும். இல்லைனா கண்டிப்பாக சத்தியமாக சொல்கிறேன் கண்டினியூட்டி தெரியும். லோக்கி சீசன் யார் பார்க்கல அவங்கெல்லாம் சுத்தமாக வேஸ்ட்டு தான். ஏன்னா இப்போ லோக்கி சீசன்னால் மட்டுமே தான் மொத்த அவெஞ்சரே மாறி இருக்கிறது. அதை மட்டும் ஓப்பனாக சொல்கிறேன். எப்படின்னா நேற்று தான் நேற்று ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன், சேவியர் பிகம் எ டெஸ்ட்ராயர், டெஸ்ட்ராயர் பிகம் எ சேவியர்ன்றது அந்த வேர்டு எதுக்கு அந்த அவ்வளோ மென்ஷன் பண்ணுறோன்னா, லோக்கி சீசனை கண்டிப்பாக பாருங்கள். என்னடா டெட்புல் உல்வரின் படம் ரிவ்யூ ரியாக்ஷன் பண்ணிட்டு இங்கே லோக்கி சீசன் ப்ரொமோஷன் பண்ணுறேன்.
படத்தை லோகி சீசனை பார்க்காதவங்க யாருன்னா டெட்பூல் உள்வரின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது. தலையே கெட்டு போடும். என்னடா படம் இது, என்னடா பண்ணுறாங்கன்னே புரியாது. ஸோ அதுதான் சொல்கிறேன், அந்த படத்தை பற்றி இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த படம் புரியுன்றதை நான் இந்த வீடியோவில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெட்பூல் ஃபேன்ஸ் மட்டும் தயவு செஞ்சு செம்மையாக லைக் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். சேனல் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க இல்லைன்னு சொல்கிறேன், அதை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் புரியும், எனக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் சொல்கிறேன். உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு கமெண்ட்டில் இப்படி வீடியோ பண்ணல, எனக்கு இது வேணும், இது மிஸ்டேக்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா என்ன நானும் சரிப்படுத்தி உங்களுக்கும் நான் பெஸ்ட்டாக வீடியோ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ தொடர்ந்து பண்ணிக்கிறேன். பாய்.